நாம் இன்னைக்கு பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன் லெசனோட ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். Lungs are made up of air-filled sacs, the alveoli. They do not collapse even after forceful expiration because of நம்ம வந்து forceful expire பண்ணதுக்கு அப்புறமே some amount of air remains in the alveoli. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா residual volume. So residual volume வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1100 ml to 1200 ml. Name the chronic respiratory disorder caused mainly by cigarette smoking. So cigarette smoking நால நம்மளுக்கு வந்து என்ன respiratory disorder வருது அப்படின்னா emphysema. Emphysema வந்துட்டு inflammation or distension of alveoli by the dissolution of wall of two adjacent lung alveoli. So emphysema வந்துட்டு நம்ம cigarette smoking நால வர chances இருக்கு. Reduction in pH of blood will. So pH வந்துட்டு கம்மியாச்சு அப்படின்னா bloodோட நேச்சர் வந்து என்னவா மாறும்? அசிடிக் நேச்சரா மாறும். So increase in acidity favors dissociation of oxyhemoglobin. So நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா decreasing the affinity of hemoglobin with oxygen. So வந்துட்டு dissociation of oxyhemoglobin. Oxygen வந்து hemoglobin வந்து பிரியும். அதனால decrease the affinity of hemoglobin with oxygen. Lungs do not collapse between breaths and some air always remains in the lungs which can never be expelled because. So நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் லங்ஸ்க்கு உள்ள வந்துட்டு ஆல்வியோலில some air is always present that air is called residual volume அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்துட்டு எதனால வந்துட்டு அது கொலாப்ஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏ என்ன சொல்றாங்க அப்படின்னா there is a negative pressure in the lungs. The second option பார்த்துட்டோம் அப்படின்னா there is a negative intrapleural pressure pulling in at the lung walls. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பட் மோர் ஆப்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா there is a negative intrapleural pressure pulling at the lung walls. ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Fifth question, the partial pressure of oxygen in the alveoli of the lungs is. So partial pressure in the alveoli வந்து எப்படி இருக்கும் compared to the blood அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ partial இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ partial pressure of oxygen in alveoli வந்து 104 mmHg. இதுவே நம்மளோட blood capillaries-ல 40 mmHg. ஸோ வந்துட்டு ஆன்சர் என்ன? more than that in the blood. So partial pressure of oxygen in the alveoli of the lungs is more than that in the blood. Name the pulmonary disease in which alveolar surface area involved in gas exchange is drastically reduced due to damage in the alveolar walls. ஸோ இது வந்துட்டு alveolar walls வந்துட்டு டேமேஜ் ஆகுறது என்ன டிசீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு முன்னாடி சிகரெட் ஸ்மோக்கிங்க்கே நம்ம பார்த்தோம் எம்பிசிமியாங்கிறது இட்ஸ் அ டேமேஜ் இன் த alveolar walls. ஸோ இதுக்கு ஆன்சரும் எம்பிசிமியா தான். Approximately 70% of carbon dioxide absorbed by the blood will be transported to the lungs. So carbon dioxide வந்துச்சு எப்படி வந்து லங்ஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது எந்த ஃபார்ம்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அது 70% ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு வந்து பைகார்போனேட்ஸா தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதுவும் பைகார்போனேட்ஸா பிளாஸ்மா மூலமா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஒரு 23% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீமோகுளோபினோட அட்டாச் ஆகி கார்பமினோ ஹீமோகுளோபினா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. Which one of the following is the correct statement for respiration in humans? எது வந்து ரைட்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சிகரெட் ஸ்மோக்கிங் மே லீட் டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளுக்கே தெரியும். நம்ம முன்னாத்த கொஸ்டின்லயே பார்த்தோம் சிகரெட் ஸ்மோக்கிங் மே லீட் டு எம்ஃபிசீமியா. அடுத்தது பாயிண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நியூரல் சிக்னல்ஸ் ஃப்ரம் நியூமோடாக்சிக் சென்டர் இன் பான்ஸ் ரீஜன் ஆஃப் பிரெயின் கேன் இன்க்ரீஸ் த டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மெட்லோ ஆம்பிளிகேட்டர் இந்த பான்ஸ் வந்து இட் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி சென்டர். அடுத்தது ஒர்க்கர்ஸ் இன் கிரைண்டிங் அண்ட் ஸ்டோன் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் மே சஃபர் ஃப்ரம் லங் ஃபிப்ரோசிஸ். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்துட்டு லாங் டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் டு தட் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த ஸ்டோன் இது எல்லாமே வந்து லீட் டு சிவியர் டேமேஜ் டு தி லங்ஸ். ஸோ லங் ஃபிப்ரோசிஸ் வரும். About 90% of carbon dioxide is carried by hemoglobin as carbamino hemoglobin அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னத்த கொஸ்டின் தான் பார்த்தோம். only 23% வந்துட்டு it is transported as carbamino hemoglobin. 70% வந்து transported as bicarbonates. So remaining 7% is transported as plasmaல வந்துட்டு
டிசால்வ் ஆகி மீதி 7% கார்பன் டை ஆக்சைடு வந்து லங்ஸுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஒர்க்கர்ஸ் இன் கிரைண்டிங் அண்ட் ஸ்டோன் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் மே சஃபர் ஃப்ரம் lung fibrosis. People who have migrated from plains to an area adjoining Rohantang Pass about 6 months back. இப்போ வந்துட்டு சில பேர் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பிளெயின்ஸ்ல இருந்து ஹில்ஸ் போறாங்க, ஒரு ஹை எலிவேஷன் இருக்கிற ஏரியா. அப்போ அவங்களோட ஆர்பிசி எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஹை எலிவேஷனுக்கு போகும்போது நம்மளோட ஆர்பிசி லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி தான் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு குறைஞ்சிடும். ஏன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் அங்கே கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே கம்மியாக இருக்கும்போது நம்மளோட ஜஸ்டா குளோமுலர் செல்ஸ் ஆஃப் கிட்னி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா எரித்ரோபொயட்டின் ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். ஸோ எரித்ரோபொயட்டின் ஹார்மோன் இன்க்ரீசஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. சரி, நிறைய ஆர்பிசி வந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? பாலிசைத்தீமியா. ஸோ இங்கே வந்து நிறைய ஹையர் ஆல்டிடியூட்ஸில் பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் அஃபினிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நிறைய ஆர்பிசி ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வந்து ஹை ஆல்டிடியூட்ல இருக்கும்போது ஹாவ் மோர் ஆர்பிசி, அந்த ஹீமோக்ளோபின் லோ பைண்டிங் அஃபினிட்டி டு ஆக்சிஜன். Two friends are eating together on a dining table. One of them suddenly starts coughing while swallowing some food. This coughing would have been due to improper movement of. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம வந்து டைஜஷன் அப்சார்ப்ஷன் லெசன்லேயே இது வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் அ ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர். நம்மளுக்கு வந்து ஃபுட்டை வந்துட்டு நம்ம ட்ரெக்கியாக்குள்ளே போக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ டியூ டு இம்ப்ராப்பர் மூமெண்ட் ஆஃப் எபிக்ளாட்டிஸ் நம்மளுக்கு வந்துட்டு அந்த காஃபிங் வந்து ஏற்பட்டிருக்கலாம். Which two of the following changes 1 to 4 usually tend to occur in plain dwellers when they move to high altitudes of 3500 meter or more? இப்போ பிளேன்ஸ்ல இருக்கிறவங்க ஹை எலிவேஷன் போனாங்க அப்படின்னா என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ரெட் பிளட் செல் சைஸ். இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்மளோட ரெட் பிளட் செல்லோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ரெட் பிளட் செல்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட சைஸ் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வராது. இன்க்ரீஸ் இன் ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன் நம்ம லாஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். ஜஸ்டா குளோமுலர் செல்ஸ் ஆஃப் கிட்னி வந்துட்டு ப்ரொடியூஸ் எரித்ரோபொயட்டின் ஹார்மோன் விச் இன்க்ரீசஸ் ஆர்பிசி கவுண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு ப்ரீத்திங் ரேட். ஸோ நம்ம ஹை எலிவேஷன் போகும்போது ஹைப்போக்சியா HYPOXIA இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா லோ ஆக்சிஜன் லெவல் இந்த டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸில் வந்துட்டு கம்மி ஆக்சிஜன் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீத்திங் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட். இன்க்ரீஸ் இன் த்ரோம்போசைட் கவுண்ட் வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன், இன்க்ரீஸ் ப்ரீத்திங் ரேட். 2 and 3 கரெக்ட் ஆன்சர். இந்த ஹீமோக்ளோபின் ஆஃப் அ ஹியூமன் ஃபீட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ஃபீட்டஸ்க்கு வந்துட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அடல்ட் மேல் அடல்ட் ஃபீமேலை விட. ஸோ இன்ஃபான்ஸுக்கு வந்து 14 to 20 கிராம் per 100 ml of blood. இதே வந்துட்டு ஒரு அடல்ட் மேலுக்கு 13 to 18, whereas ஃபீமேலுக்கு வந்துட்டு 12 to 16 தான். ஸோ hemoglobin of a human fetus has a higher affinity for oxygen than that of adult. What is the vital capacity of the lungs? ஸோ வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டைடல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இதோட டோட்டல் என்ன அப்படின்னா 4800 ml. ஸோ இந்த நம்மளுக்கு வந்துட்டு இது நம்மளுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்ம வந்து இந்த எல்லாத்தையுமே வந்து இந்த டேபிளில் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். எனவே நம்ம போர்டு எக்ஸாம் படிப்போம். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு மெமரைஸ் பண்ணி நம்ம இந்த நீட்டுக்கும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். Total lung capacity is equal to vital capacity plus residual volume. So total lung capacity என்னது? இந்த inspiratory reserve volume, the expiratory reserve volume, total tidal volume, our residual volume எல்லாமே சேர்ந்தது தான் total lung capacity. So vital capacity என்ன அப்படின்னா நம்ம total lung capacity minus residual volume. 14th question. People living at sea level have around 5 million RBC per cubic millimeter of their blood, whereas those living at an altitude of 5400 meter have around 8 million.
This is because at high altitude. ஸோ பிளேன்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 5 மில்லியன் ஆர்பிசி இருக்கு பெர் கியூபிக் மில்லிமீட்டர். இதே வந்துட்டு ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 8 மில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரீசன் நம்ம வந்து லாஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் லெவல் இஸ் லெஸ், ஹென்ஸ் மோர் ஆர்பிசி நீடட் டு அப்சர்வ் ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டு சர்வைவ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா there is more UV radiation which enhances RBC production. No, that is wrong statement. நம்மளுக்கே தெரியும் juxtaglomerular cells of kidney produces the hormone erythropoietin that stimulates RBC production. People eat more nutritive food, therefore more RBCs are formed. So இது ஒரு wrong statement. People get pollution free air to breathe and more oxygen is available. So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. So ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஸ்டேட்மெண்ட். Which one of the following organ in the human body is most affected due to shortage of oxygen? ஸோ ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகிற ஆர்கன் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம காமன் சென்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பாடி வந்து அஃபெக்ட் ஆகிறது என்ன அப்படின்னா பிரெயின் தான். ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு ஸ்டாப் ஆகும். நம்ம பிரெயின் வந்துட்டு cannot regenerate and respirate without oxygen. So lack of oxygen, shortage of oxygen என்ன ஆகும் அப்படின்னா lead to death of brain cells. Remaining questions நம்ம part 2 வீடியோல பார்க்கலாம். So stay connected. Thank you.